பலி இயேசு கிறிஸ்து, பலிபீடம் இயேசு கிறிஸ்து, யாக்கோபு தலையில் வைத்த கல் இயேசு கிறிஸ்து, தூணாக நிறுத்தி அபிஷேகம் பண்ண கல் இயேசு கிறிஸ்து, ஆஸ்தரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்து, குத்துவிளக்கு இயேசு கிறிஸ்து, தேவாலயம் இயேசு கிறிஸ்து, ஆசாரியன் இயேசு கிறிஸ்து, பலிமிருகம் இயேசு கிறிஸ்து. அங்கே எதையெல்லாம் வாசிக்கிறீங்களோ அதை அப்படி கொஞ்சம் சிலுவையில் கொண்டு வந்து பார்த்தா வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆகவே அவர்களை காத்த மேகம் இயேசு கிறிஸ்து, அக்னி ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்து, மேக ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்து. மேகமாய் அக்னியாய் அவளோடு கூட சென்றார். எவ்வளோ ப்ரிவிலேஜ், எவ்வளோ ஆச்சரியமான வாழ்க்கை. மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். பிரைஸ் காட். சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். கதிர்கிஸ்தோலோ எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சூப்பர். பொடிசில இருந்து பெருசு வரைக்கும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் செங்கடல் வழியாக போகும்பொழுது மேகத்துக்குள்ளாக செங்கடல் வழியாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே உணவு, வானத்தின் மன்னா, தூதர்களின் உணவு. நம்ம அங்கே இல்லாமல் போயிட்டோமே. அந்த தூதர்கள் சாப்பிட்ற உணவை சாப்பிட்ருக்கலாம். கொஞ்சம் யோசித்தீங்களா? என்ன அருமையான வாழ்க்கை. மேகத்தின் கீழ் நடத்தி கொண்டு போவது, தினமும் அந்த மேகத்தை பார்ப்பது, இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த பாலைவனத்திலே பகலில் மேகஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்து கொண்டு போனாரே, அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். போ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையான வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். எப்படி எனில் அவளோடு கூட சென்ற யானை கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தன்மலை கிறிஸ்து. இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருப்பொருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று முடித்து விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் பழைய ஏற்பாட்டை முழுவதும் அறிந்தவர். பழைய ஏற்பாடு முழுவதும் அவருக்கு தரவாய் தெரியும். ஏனென்றால் அவர் ஒரு பரிசேயன். கமாலியன் பாதத்தை அருகே அமர்ந்து பிரைஸ் காட் பல சாஸ்திரங்களை கற்றவர். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கிற ஒவ்வொரு பொருளும் இயேசுதான் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். Glory to God. நல்ல கவனிங்க. இதே பிரைஸ் காட் உண்டாவதாக நமது தாவீது அழகாக சொல்லுகிறார். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்லுகிறார் என்றால், Glory to God. சங்கீதம் 40:2 வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். பயங்கரமான குழியில் நான் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தார். கண்மலைக்கு வருவோம். எப்படியா? பயங்கரமான குழியில் இருந்தேன், நல்லா கவனிங்க, உளையான சேற்றில் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் என் பாதங்களை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று கூறியிருக்கிறார். சங்கீதம் 42. அருமையான ஒரு வசனம், சூப்பரான வசனம். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து பிரைஸ் காட் என் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஸ்தோத்திரம். என் அடிகளை உறுதிப்படுத்தினார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
என் மனம் உளைச்சல் அடைந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் குழம்பினேன். கண்மலையில் மேல் நிறுத்தினான். கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலையில் போய் ஆண்டவர் அவனை நிறுத்தினார், பாதங்களை உறுதிப்படுத்தினார். இயேசுக்கு மேல் அவன் காலா? கண்மல் மேல் அமர்த்தினார் என்றால் நன்றாக இருக்குமே. ஏன் கண்மலையில் கொண்டு போய் தூக்கி அவனுடைய பாதங்களை நிறுத்தினார்? இது என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வேதத்தை நான் அழகாக வாசிக்க ஆரம்பித்தேன், கற்றுக்கொள்வதற்காக. நான் கற்றால் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் சிந்திப்பது போல் நீங்கள் வேத வார்த்தையை சிந்திக்க வேண்டாமா? கண்மலை அவர் என்று 10ஆம் அதிகாரத்தில் வெளிப்பாடை பெற்றுவிட்டோம். அந்த கண்மலையில் மேல் இவன் தாவீதுடைய பாதங்கள் இருக்கிறது, அதையும் பார்க்கிறோம். ஆனால் என் மனதிற்குள் ஒரு ஒவ்வாமை உண்டாகிறது. ஸ்தோத்திரமாக. கண்மலையின் மேல் அவன் கால் எப்படி 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 என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரோமன் கேத்தலிக் பைபிளை வாசிக்கிறேன். அழிவின் குழிவில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஸ்தோத்திரம். சேற்றிலிருந்து என்னை தூக்கினார். என்னை தூக்கி எடுத்து பாறையின் மீது அமர செய்தார். இதுதான் சரி. என்னை பாறையின் மேல் அமர செய்து என் பாதங்களை உறுதியாக்கினார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிக்கணும். என்னை பாறையில் மேல் அமர செய்தார். ஏன் பாறையில் மேல் அமர செய்தார்? மனுஷனுக்கு பூமியில் நல்ல இடம் இல்லை. மனுஷன் பூமியில் வாழ்வதற்கு நல்ல இடம் எங்குமே உலகத்தில் இல்லை. அப்படி எங்கேயாவது இருக்குதா என்று சொன்னால் நாம் எல்லாரும் அங்கே போய்விடுவோம். இங்கு இருப்பதை விட பிரைஸ் காட், உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் சரி, இதை விட நல்ல இடம் இருக்க போறது கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. இதை விட நல்ல இடம் கிடைக்க போறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பூமியில நல்ல இடம் இல்லை? ஏன் இல்லை என்றால் பிரைஸ் காட், ஆதாம் ஏவாள் தவறிய பொழுது பூமியில் மனிதன் தங்குவதற்கு நல்ல இடம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் சாத்தான் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய். பிரைஸ் காட். முதலாவதாக பகை ஏதேன் தோட்டத்திலே உருவாகிவிட்டது மனுஷனுக்கு. முதல் படைத்த மனிதன் ஏதேனில் வைக்கப்பட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட சாத்தானுக்கு அதிகமாக கீழ்ப்படிந்தான். அந்நிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். Glory to God. ஆகவே பிரைஸ் காட், அங்குதான் பகை விரோதம் என்பதெல்லாம் உற்பத்தியாக ஆரம்பித்தது ஏதேன் தோட்டத்திற்குள். Glory to God. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஏதேன் தோட்டம் தங்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இல்லாமல் போய்விட்டது. பூமி முழுவதும் மனிதன் தங்க முடியாத அளவுக்கு Glory to God நல்ல இடம் இல்லாமல் போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றும் அதுதான். எந்த தேசமாக இருந்தாலும் அதுதான். தீமை இல்லாத ஒரு தேசம் இல்லை, கற்பழிப்பு இல்லாத ஒரு தேசம் இல்லை, பஞ்சம் இல்லாத ஒரு தேசம் இல்லை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு தேசம் இல்லை.